வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த கிளாஸில் வந்து இந்திய அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டியில் முனிசிபாலிட்டி அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து பஞ்சாயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் முனிசிபாலிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பஞ்சாயத்தில் பார்த்த நிறைய விஷயங்கள் முனிசிபாலிட்டிக்கும் அப்ளை ஆகும். பஞ்சாயத்து எப்படி அவால்வ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். நிறைய கமிட்டிஸ் மூலியமா அவால்வ் ஆகி வந்துச்சு. நிறைய கமிட்டிஸ் பார்த்தோம் இல்லையா? அசோக் மெஹ்தா கமிட்டி ஆகட்டும், அதே மாதிரி ஜனதா பார்ட்டியால் ஆரம்பிக்கப்பட்ட கமிட்டி, அதே மாதிரி பல்வந்த் ராய் கமிட்டி 1952 அந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் பார்த்தோம். துங்கான் கமிட்டின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டிலாம் எப்படி அவால்வ் ஆகி பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே எவல்யூஷன் தான் நம்ம முனிசிபாலிட்டிக்கும். ஸோ முனிசிபாலிட்டிக்கும் தனியாக இது எப்படி அவால்வ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டுமே பேரலா ஒன்னா தான் வந்துச்சு. ஒன்னாவே இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல பஞ்சாயத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்த அமெண்ட்மெண்ட்ல முனிசிபாலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. பகுதி 9ல வந்து பஞ்சாயத்து எடுத்து வச்சிருக்காங்க. பகுதி 9A வந்து முனிசிபாலிட்டி தூக்கி வச்சிருக்காங்க. எப்படி ஊரகத்துல இந்த உள்ளூர் அரசாங்கம் இருக்கோ அதே மாதிரி நகர்ப்புறத்திலும் ஒரு உள்ளூர் அரசாங்கம் கட்டாயமா வேணும் இல்லையா? அங்க இருக்க மக்களுக்கு ஒரு உள்ளூர் அரசாங்கத்தை கொடுத்துட்டு இங்க இருக்க மக்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பு தான் இல்லையா? அதனால ரெண்டு பக்கமும் கொண்டு வந்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது போத் ரூரல் ஆஸ் வெல் அஸ் அர்பன் ரெண்டு ஏரியாவுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் ரூரல் ஏரியாவுக்கும் அர்பன் ஏரியா இந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் தான் ரெண்டு பேத்துக்கும். ரெண்டு பேருமே டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ். ரெண்டு பேத்துக்கும் மினிமம் வயசு 21. இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து சேமா இருக்கு. ஆனா அதுலயே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. பஞ்சாயத்து கிராமப்புற மக்கள் அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் சில விஷயங்களை அர்பன் நகர்ப்புற மக்கள் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டா அப்ளை பண்ண முடியாது. ரெண்டு பேத்துக்கும் சில விஷயங்கள் மாறி இருக்கணும். இந்த மாறி இருக்க விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் அர்பன் ஏரியா லோக்கல் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஐ மீன் ரூரல் ஏரியா. பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து நிறைய கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்களுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணி அப்ளை பண்ணுது. ஆனா இதுவே அர்பன் ஏரியாவுக்கு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அர்பன் ஏரியாங்கிறது நகர்ப்புறம். சரிங்களா? நகர்ப்புறங்கள் இருக்கு. ஒரு நகர்ப்புறங்களும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய முனிசிபல் கார்ப்பரேஷன். அவ்வளோ பாப்புலேஷன். எந்தெந்த ஊர்ல இருந்தோ வராங்க சென்னையில. வெறும் தமிழகத்துல இருந்து நிறையா சிட்டில இருந்தும் சென்னைக்கு படிக்க வராங்க, வேலைக்கு வராங்க. மற்ற இடங்கள்ல இருந்து, மற்ற மாநிலங்கள்ல இருந்து வராங்க. ரொம்ப பெரிய தமிழ்நாடோட கேபிட்டல். அதே மாதிரி ஒரு சிட்டி கோயம்புத்தூர். அதே மாதிரி ஒரு அர்பன் ஏரியால ஒரு அர்பன் ஏரியா பொள்ளாச்சி, ராணிப்பேட், இங்க இருக்க ஆவடி, அதே மாதிரி வேலூர்ல இருக்கக்கூடிய வெள்ளூர் கண்டோன்மெண்ட், அங்க இருக்க மிலிட்டரி ஏரியா. இந்த மாதிரி நிறைய அர்பன் ஏரியாஸ் இருக்கு. எல்லா அர்பன் ஏரியாஸையும் ஒரே மாதிரி ப்ரொவிஷன்ஸால ரூல் பண்ண முடியாது. சென்னை ரொம்ப பெரிய பாப்புலேஷன், அதுக்கு தனியா சில ப்ரொவிஷன்ஸ் வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, அதுக்கு தனியா வேணும். பொள்ளாச்சி பாத்தீங்க அப்படின்னா செமி அர்பன் ஏரியா. ரூரல் ஏரியாவும் அர்பன் ஏரியாவும் கலக்குற இடம். அதை வந்து ரூரல் ஏரியாலையும் வைக்க முடியாது, அர்பன் ஏரியாலையும் வைக்க முடியாது. செமி அர்பன் ஏரியா. அதுக்கும் தனியா ப்ரொவிஷன்ஸ் வேணும். ஸோ ஆவடியில் பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி கண்டோன்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அங்கே போனால் அங்கே மிலிட்ரி ஏரியா இருக்கும். அதே மாதிரி சென்னையில் ஆலந்தூர், வேலூரில் கண்டோன்மெண்ட் ஏரியா, ஊட்டியில் பராக்ஸ், அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மிலிட்ரி பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அதுவும் அர்பன் ஏரியா தான். அங்கே அர்பன் மற்ற சென்னையில் அப்ளை ஆகிறத தூக்கி அங்கே போட முடியாது. சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே வருது. அவங்க சைட்டாக சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கீழே வராங்க. ஸோ அங்கே தனியாக அர்பன் ஏரியா. அங்கேயும் என்ன ஒரு பிரின்சிபல் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்கணும். சரிங்களா? அங்க இருக்க மக்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்காம விட முடியாது. அதனால இந்த ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மாறும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் வந்து மாறி மாறி இருக்கு. ஸோ இது ஏன் மாறி இருக்கு அப்படின்னா அர்பன் ஏரியா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ பாப்புலேஷன் தான் அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ண முடியாது. அதனால ஒரு டெஃபினிஷன் இருக்கு. சரிங்களா? இந்த டெஃபினிஷன் வந்து நீங்க ஜஸ்ட் எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு எழுதுறீங்க. அர்பன் ஏரியானா என்ன, ரூரல் ஏரியானா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னா அர்பன் ஏரியாவுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் என்ன சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட் அக்செப்டபிள்லாம் கிடையாது. அர்பன் ஏரியா அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. எது அர்பன் ஏரியா நம்ம இப்போ அடுத்த டைப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இவ்வளோ 8 டைப்பாக பிரித்து வச்சிருக்காங்க. அது ஏன் 8 டைப்பாக பிரித்து வச்சிருக்காங்க டிஃபைன்டாக சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அர்பன் ஏரியா நகர்ப்புறம் அப்படிங்கிறது வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்? மோஸ்ட் அக்செப்டபிள் கிடையாது. ஆனால் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து 4000 பர்சனுக்கு மேலே இருக்கணும். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸ்கொயர் கிலோமீட்டர்னா தெரியல. ஒரு கிலோமீட்டர் இப்படி ஒரு ஸ்கொயருக்குள்ள இப்படி ஒரு 4 இந்த ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 4000க்கு மேலே பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கணும். பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 4000 டென்சிட்டி இருக்கணும்.
அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 75% மக்களுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணாம இருக்கும். சரிங்களா? நான் அக்ரிகல்ச்சர் வேலையில இருக்கும். வேளாண்மைய அதை தவிர வேற வேலையை வச்சிருக்கணும் 75% மக்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன்ல அர்பன் ஏரியான்னு சொல்லிடலாம். இந்த டெஃபினிஷனை வச்சு நம்ம முனிசிபாலிட்டியில அப்ளை பண்ணி பிரிக்க முடியுமான்னு கேட்டால் பிரிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஒரு பக்கமும் மாறுது. ராணிப்பேட்டில் எடுத்துட்டீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இப்போ அதுக்கு தனியா ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணும். சென்னையில அதிகமான பாப்புலேஷன் இருக்கு. அதிகமான ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ அதுக்கு தனியா அப்ளை பண்ணும். ஸோ அந்த மாதிரி பொள்ளாச்சி அந்த மாதிரி அது பார்த்தீங்கன்னா செமி அர்பன் ஏரியா, ரூரலும் அர்பனும் கலக்கிற ஏரியா. அங்கே தனியாக ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். கண்டோன்மெண்ட் நம்ம வேலூர் கண்டோன்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அங்கே மிலிட்ரி பீப்புளெலாம் இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக இருக்கணும். இந்த மாதிரி அர்பன் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ஆனால் அதில் நிறைய டைப்ஸ் இருக்கனால நிறைய டைப்ஸில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு 8 டைப்ஸாக பிரிச்சிடறாங்க. 8 அர்பன் ஏரியாவை பிரிச்சிடறாங்க. என்ன அந்த 8 அர்பன் ஏரியா? ஒன்று வந்து நகராட்சி கழகம், முனிசிபல் கார்பரேஷன். சென்னை மாதிரி இருக்குது, பெருசு முனிசிபல் கார்பரேஷன், நிறைய பாப்புலேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலேட்டடான அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து கொஞ்சம் பாப்புலேஷன் கம்மியாக அதை வந்து அறிவிக்கப்பட்ட பகுதிக்குள்ள நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி, அதே மாதிரி டவுன் ஏரியா கமிட்டி, அந்த மாதிரி பிரிப்பாங்க. அடுத்தது கண்டோன்மெண்ட் போர்டு. ஸ்ட்ரைட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இந்த கண்டோன்மெண்ட் போர்டு வரும். மிலிட்ரி பேராக்ஸ் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மிலிட்ரி பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அர்பன் கவர்மெண்ட் வந்து இந்த கண்டோன்மெண்ட் போர்டு மூலியமா வழங்குவாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டோன்மெண்ட் போர்டுல டைரக்டா மக்களால தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு லோக்கல் கவர்மெண்ட் இருக்காது. அங்க வந்து கொஞ்சம் நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க. இந்த கண்டோன்மெண்ட் போர்டுல இருக்கக்கூடிய அந்த லோக்கல் கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நியமன உறுப்பினர்களும் கொண்டதாக இருக்கும். டவுன்ஷிப் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய கம்பெனி எல்லாம் இருக்குன்னு வைங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியில வேலை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மக்கள்கள் வந்திருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டவுன்ஷிப்பை சுத்தி இருப்பாங்க இல்லையா? இப்போ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நகர்ப்புற ஏரியா தான், அதுவும் ஒரு அர்பன் ஏரியா தான். அதை வந்து ரூல் பண்ணணும்னு சொல்லிட்டு டவுன்ஷிப் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணுவாங்க. துறைமுகங்கள் இருக்கு. சென்னையில 800 இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஒரு துறைமுகம், இதெல்லாம் பெருந்துறைமுகம். இந்த துறைமுகத்தை சுத்தியும் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு அர்பன் ஏரியா, நகர்ப்புறம் தான். மக்கள்கள் நிறைய இருப்பாங்க. அந்த போர்ட், அந்த துறைமுகத்தை சுத்தி அதுக்கு சென்னையில அப்ளை பண்ண அதே ப்ரொவிஷன் தூக்கி அங்க அப்ளை பண்ண முடியாது. இப்போ அதையும் தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. போர்ட் ட்ரஸ்ட். அதுக்கப்புறம் சிறப்பு நோக்கம் கருதி ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வைக்கிறது, அதாவது ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி சொல்லிட்டு இந்த மாதிரி காரணங்கள்ல 8 டைப்பா அந்த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டை பிரித்து வைத்திருக்காங்க. இதுக்கு உண்டான இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அப்படிங்கிறத வந்து ஒரு 2 லைன்ல டிஃபைன் பண்ண, ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 2 லைன்ல டிஃபைன் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான டெஃபினிஷன். அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் இந்தியாவில் என்ன சொல்ல வருது? இந்தியா சிக்னிஃபைஸ் கவர்னன்ஸ் ஆஃப் அன் அர்பன் ஏரியா பை தேர் பீப்புள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீப்புள் மூலிமா. கவர்னன்ஸ் ஆஃப் அன் அர்பன் ஏரியா பை த பீப்புள் த்ரூ தேர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். அவங்க தேர்தல் மூலிமா தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களால. அதான் வந்து அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். நகர்ப்புற உள்ளாட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதிநிதிகளை கொண்ட ஒரு நகர்ப்புற பகுதியை நிர்வகிப்பது. இதே அப்படியே தூக்கி ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கும் தூக்கி போடலாம். ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இன் இந்தியா signifies the governance of a rural area by the people through their elected representative. அவ்வளோதான். இவ்வளோதான் ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கும் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கும் வித்தியாசம். இது ஒரு 2 லைன் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு இந்த டூ லைனோட ஸ்டார்ட் பண்ணும். அதோட ஜூரிஸ்டிக்ஷன், அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டோட எல்லை வரம்பு எப்படி இருக்கு அப்படின்னா இஸ் லிமிட்டட் டு ஸ்பெசிஃபிக் அர்பன் ஏரியா. அது என்ன ஸ்பெசிஃபிக் அப்படின்னா நம்ம 8 டைப் ஆஃப் அர்பன் ஏரியா பார்த்தோம் இல்லையா? அந்த 8 டைப் ஆஃப் அர்பன் ஏரியாக்குள்ளதான் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன், எல்லை வரம்புகள் இருக்கு. அது யாரு நிர்ணயிப்பா அப்படின்னா மாநில அரசு நிர்ணயிக்கும். இட்ஸ் டெமோக்ரேட்டட் ஃபார் திஸ் பர்பஸ் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த மாநில அரசு அதை நிர்ணயிப்பாங்க. மாநில அரசோட ஹெட்டான கவர்னர் அதை நோட்டிஃபை பண்ணுவார். இவ்வளோதான் வந்து அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய சில 2-3 முக்கியமான விஷயங்கள். இது போக ஃபேக்சுவலான விஷயங்கள் எங்க கொடுத்துருக்காங்க? இந்த முனிசிபாலிட்டியை தூக்கி பகுதி 9(7) வச்சிருக்காங்க. 73, 74 சட்ட திருத்தம். 73ல பஞ்சாயத் பகுதி 9 அப்படின்னு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த சட்ட திருத்தம் 74 பகுதி 9A அப்படின்னு கிரியேட் பண்ணி முனிசிபாலிட்டியை தூக்கி வச்சிருக்காங்க. சரத்து 243P to 243ZZ இந்த ஆர்டிகல்ஸ்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஆர்டிகல் தான். அதுல இருக்கக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸ் மூலியமா
இந்த சரத்துகள் இந்த முனிசிபாலிட்டியோட ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் படிக்கும்போது உங்களுக்கு புரியணும், அந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். எல்லா சரத்துக்களும் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. அப்பப்போ நியூஸ்ல வருது முக்கியமான விஷயங்கள், அதோட ஆர்டிகல்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ண போதும். அந்த தெரிஞ்ச ஆர்டிகல்ஸ் வச்சு தெரியாத விஷயத்தை எலிமினேட் பண்ணலாம். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு எலிமினேட் பண்ண மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அட்டவணை 11வது அட்டவணை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, பஞ்சாயத்தை தூக்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த அட்டவணையான 12வது அட்டவணையில முனிசிபாலிட்டி அப்படிங்கிற இந்த முனிசிபல் கவர்மெண்ட் அர்பன் கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. 74வது சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணா ஆர்டிகல் 355 ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணிச்சு, இது வந்து ஸ்டேட்டோட பொறுப்பு. இப்போ ஸ்டேட்டு கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணிச்சு, பஞ்சாயத்தோ லோக்கல் கவர்மெண்ட்டோ கொண்டு வரல அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ற மாதிரி. கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணிச்சுன்னா இட் இஸ் டியூட்டி ஆஃப் த சென்டர் கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணாம பாத்துக்கிறது. வயலேட் பண்ணிச்சு அப்படின்னா பிரசிடென்ட் ரூலை போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அதனால கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கான காரணம் இதுதான். கண்டிப்பா வச்சிருக்கணும். ஸ்டேட்டுக்கு வந்து அது மேண்டேட்டரி ஆயிடுச்சு. இப்போ அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல இல்லை, கண்டிப்பா ஒரு லோக்கல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாகணும். இப்போ டைப்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் 8 வகையான நகர்ப்புற உள்ளூர் அரசாங்கங்கள் அப்படிங்கும்போது இந்த மாதிரி 8 விதமானது இருக்கு. இந்த 8 விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டிஃபைன்டு லைன் கிடையாது. ஸோ இப்படிதான் இதை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எதை டிபெண்ட் பண்ணி எல்லாம் இதை பிரிச்சிருக்காங்க? பாப்புலேஷன், மக்கள் தொகை, அதை டிபெண்ட் பண்ணி பிரிச்சிருக்காங்க. பாப்புலேஷன் ஆஃப் தி ஏரியா, மக்கள் தொகையை வச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, அடர்த்தியை வச்சும் பிரிச்சிருக்காங்க. வெறும் பாப்புலேஷன் மட்டும் கிடையாது, கூடவே அடர்த்தி, டென்சிட்டி, மக்கள் தொகையோட அடர்த்தியும் இந்த 8 டைப்பை பிரிச்சது வந்து நிர்ணயிக்குது. மூன்றாவதா ரெவென்யூ ஜெனரேட்டட் த்ரூ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், உள்ளூர் நிர்வாகத்திற்கான வருவாய் இதை நிர்ணயிக்குது. அவங்களோட வருவாயும் பார்த்தீங்க அப்படின்னா நினைக்குது. இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோக்கல் கவர்மெண்ட், ஐ மீன் ரூரல் கவர்மெண்ட், கிராமப்புறமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ப்ரிடாமினன்டான ரெவென்யூ, அதிகமாடியான வருவாய் எங்கிருந்து வரும் அப்படின்னா வேளாண்மையில இருந்து வரும். வேளாண்மையை டிபெண்ட் பண்ணி எய்தர் இன்டைரக்டாவும் டைரக்டாவும். அர்பன் அப்படின்னா அப்படியே மாறி இருக்கும். மோர் தென் 75%, முக்கால்வாசிக்கு மேல வேளாண்மையை டிபெண்ட் பண்ணி இல்லாம வரணும். அதுதான் அர்பன் லோக்கல் பாடிக்கான கரெக்டான ஒரு டெஃபினிஷன். பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ். எப்பவுமே இந்த அர்பன் லோக்கலை பிரிக்கிறதுல இந்த அக்ரிகல்ச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் தான் மெயினான ஒரு கோரா இருக்கும். அதை வச்சு தான் பிரிச்சு வச்சிருப்பாங்க. நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் டிபெண்ட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும். விவசாயம் அல்லாத நடவடிக்கைகள், வேலை வாய்ப்பு சதவீதம், இதெல்லாம் வச்சுதான் இந்த 8 டைப்பை பிரிச்சு வச்சிருக்காங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், டவுன்ஷிப் எப்படி பிரிச்சிருக்காங்க, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பொருளாதார ரீதியா அந்த பொருளாதார முக்கியத்துவம் கொடுத்தும் பிரித்திருக்காங்க. அதர் ஃபேக்டர்ஸ் ஆஸ் டீம் ஃபிட், இன்னும் பல இதர கருத்தக்கூடிய காரணிகளை எடுத்துக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த காரணிகளை வச்சு பிரிச்சிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேசிஸ்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8 டைப் ஆஃப் முனிசிபாலிட்டியை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. கவர்னர் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் ஹேஸ் டு ஸ்பெசிஃபை த டிரான்சிஷனல் ஏரியா, ஸ்மாலர் அர்பன் ஏரியா, லார்ஜர் அர்பன் ஏரியா. ஸோ இதெல்லாம் முனிசிபல் கவுன்சில் கார்பரேஷனில் போகணும். இதெல்லாம் இந்த மாதிரி செமி அர்பன் ஏரியா டவுன்ஷிப்பில் வச்சுக்கணும், நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டியில் வச்சுக்கணும், எந்த இடத்துலாம் கண்டோன்மெண்ட் போர்டில் வச்சுக்கணும், எது ஸ்பெஷல் பர்பஸ், இந்த ஒரு காரணத்துக்காக இது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னா கவர்னர் தான் இதை வந்து நோட்டிஃபை பண்ணும். கவர்னர்னா கவர்னர் தன்னிச்சையா இல்லை, கவர்னர் பேக்டு பை சீஃப் மினிஸ்டர், அவரோட மந்திரி சபை, இவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதா கவர்னருக்கு. ஸோ இது வந்து கவர்னரோட பொறுப்பாயிடுச்சு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ்லேயே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு முனிசிபாலிட்டிஸ். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன்ல இந்த சட்டம் மூலியமா ஒரு 3 டைப் சொல்றாங்க. அதில் முதல் வந்து நகர் பஞ்சாயத், அடுத்தது முனிசிபல் கவுன்சில், அடுத்தது முனிசிபல் கார்பரேஷன். கார்பரேஷன் மேலே இருக்கிறதுலே ஹெட் டாப்ல இருக்கிறது வந்து இந்த பிரமிடு மாதிரி போட்டோம்னா டாப்ல இருக்கிறது வந்து முனிசிபல் கார்பரேஷன். லார்ஜ் அர்பன் ஏரியா, சென்னை, மதுரை, இந்த மாதிரி லார்ஜ் அர்பன் ஏரியா, பெரிய நகர்ப்புற மாநகராட்சிக்கு முனிசிபல் கார்பரேஷன் கவர்மெண்ட்டும், அதுக்கப்புறம் சின்ன அர்பன் ஏரியாவுக்கு முனிசிபல் கவுன்சிலும், அதை விட கீழே இருக்கிறதுக்கு நகர் பஞ்சாயத்து. இந்த மாதிரி ஒரு 3 டிரான்சிஷனல் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3ஆவும் பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் நிர்ணயிப்பா அப்படின்னா கவர்னர், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நிர்ணயிப்பாங்க. டைரக்டான டெஃபினிஷன் கிடையாது, ஒரு பிளாங்கான டெஃபினிஷன் தான் நான் சொன்னது. அந்த 5000 பேர் பாப்புலேஷனும் 75%, அது ஒரு டெஃபினிஷனாக வச்சுக்கோங்க அர்பன் ஏரியாவுக்கு. அது போக நிறைய காரணிகளை கொண்டு இந்த மாதிரி பிரித்து வைத்திருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், இப்போ இந்த அந்த அர்பன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், முனிசிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய சில ஃபேக்சுவலான விஷயங்கள். இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் ஆரிஜினேட்டட் அண்ட் டெவலப்ட் இன் மாடர்ன் இந்தியா அண்டர் தி பிரிட்டிஷ் ரூல். ஸோ இந்த லோக்கல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமப்புற
ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். 1947 சுதந்திரம் வாங்கின பின்னாடி 1952, 53ல 2 கமிட்டிஸ் பார்த்தோம். ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தலைமையில இந்த இருக்கக்கூடிய கிராமங்களோட குரோத்துக்காக போடப்பட்ட ஒரு 2 கமிட்டி பார்த்தோம். டெவலப்மெண்ட் கமிட்டி. இப்போ அந்த 2 கமிட்டியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஃபெயில் ஆனோடனே 1957ல பல்வந்த் ராய் கமிட்டி நிர்ணயித்து எது காரணமா இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு ஆராய சொன்னாங்க. அப்பதான் அந்த பல்வந்த் ராய் கமிட்டி சொல்லுது ஒரு கிராமப்புற ஆட்சி வேணும், ஒரு ஊரக ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லுது. அந்த கமிட்டி சொன்னதை நிறைய ஸ்டேட் உடனே கேட்கல. ஆனா ராஜஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டை இந்தியாவிலேயே முதல்ல நாகௌர் டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வரப்பட்டது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம இந்த லோக்கல் கவர்மெண்ட்ல இந்த கிராம அரசாங்கம் சரிங்களா, இந்த ரூரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இந்தியாவிலேயே அது தெரிஞ்சிருக்கு. ஆனா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே பிரிட்டிஷ் ஆட்சியின் அப்பவே லார்டு மேயோ 1870 ரெசல்யூஷன் 1880, 84ல இருந்த லார்ட் ரிப்பன் இவங்களோட தலைமையில கொண்டு வரப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா இந்த லோக்கல் கவர்மெண்ட், அது மெயினா இந்த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்பவே வந்துச்சு. அதுக்கும் பின்னாடி போனீங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்சுவலான விஷயங்கள் கூட எக்ஸாம்ஸ்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 1688ல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் ஒன்று வருது சரிங்களா. ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் லோக்கல் நகராட்சி நிறுவனம் வந்து முதலா வருது. எங்க வருது அப்படின்னா மெட்ராஸ்ல வருது. ஸோ மெட்ராஸ்ல தான் ஃபர்ஸ்ட் 1688ல ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிறுவியிருக்காங்க. மெட்ராஸை தொடர்ந்து தான் கல்கத்தாலையும் பாம்பேலையும் 1726ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது போக லார்டு மேயோ அப்படிங்கிற ஒரு பிரபு மாயோ அப்படிங்குவாங்க. அவரோட தலைமையில வந்த ஒரு ரிசல்யூஷன் 1870ல மெயினா இந்த லோக்கல் கவர்மெண்ட்டை பத்தியும் பேசிச்சு. ஸோ அதான் லார்டு மேயோஸ் ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்சியல் டீசென்ட்ரலைசேஷன் விஷுவலைஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். லார்டு மேயோ ரெசல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதையும் எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்டிருக்காங்க. நிதி பரவலாக்கம் குறித்து 1870 லார்டு மேயோவின் தீர்மானம் உள்ளூர் சுய அரசு நிறுவனங்களின் வளர்ச்சியை காட்சிப்படுத்தியது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1870 லார்டு மேயோ தொடர்ந்து 1880, 84ல ஆட்சி பண்ண கவர்னரா இருந்த லார்ட் ரிப்பனோட ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். அதனாலதான் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு யார் சொல்லுவாங்க, லார்ட் ரிப்பன் சொல்லுவாங்க. மேக்னா கர்த்தா ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா லார்ட் ரிப்பனால கொண்டு வரப்பட்ட அந்த பிரகடனம் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. தீர்மானம் 1882. அவரோட ஆட்சி பார்த்தீங்கன்னா அவர் கவர்னரா இருந்தது பார்த்தீங்கன்னா 80ல இருந்து 84 வரைக்கும் அவர் வந்து கவர்னரா இருந்திருப்பார். கரெக்டா 85ல காங்கிரஸ் ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு முந்தின ஆண்டு அவர் வந்து அந்த வேலையில இருந்து இது பண்ணுவார். இப்போ 80ல 84ல கரெக்டா நடுவில் 82ல பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் ரிப்பன் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். அதை தொடர்ந்து இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935. இது வரைக்குமே இந்த அர்பன் கவர்மெண்ட்டை பத்தி குறிப்பிட்டுட்டே வந்திருக்காங்க. அதோட ஆட்சி முறையை ரெகுலேட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கலா இந்த முனிசிபாலிட்டி லோக்கல் அர்பன் கவர்மெண்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ 1688ல ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் மெட்ராஸ், அதை தொடர்ந்து பாம்பேலையும் கல்கத்தாலையும். அது போக இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னா ஒன்று லார்டு மேயோ ரிசல்யூஷன், லார்டு மேயோட தீர்மானம் 1870, லார்ட் ரிப்பனோட தீர்மானம் 1882. முக்கியமான ஃபேக்சுவலான விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த அரசு சட்டம் 19லயும் 35லயும் லோக்கல் கவர்மெண்ட்டை பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, காம்போசிஷன் இது லோக்கல் அர்பன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வார்டா பிரிச்சுறாங்க. ஒரு வார்டு மெம்பர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா மக்கள் மூலியமா எலெக்ட் பண்ணப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ சேர்மனை எலெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். 21 வயசு இருந்தா போதும் வார்டு மெம்பரா நீங்க எலிஜிபிள். நீங்க இருக்கக்கூடிய நகர்ப்புறத்துல உங்களோட வார்டுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேண்டிடேட்டா நிக்கலாம். ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி ஷால் பி எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள் ஆஃப் முனிசிபல் ஏரியா. அந்த நகராட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் அந்த மக்களோட நேரடி தேர்தல் மூலியமா சந்தித்து எலெக்ட் பண்ணப்படும். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெரிட்டோரியல் கான்ஸ்டிட்யூன்சி தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதிகள் லோக்கல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்ப நிறைய வார்டா பிரிக்கிறாங்க. ஒரு வார்டுக்கும் ஒரு வார்டு மெம்பர்ஸ் இருப்பாரு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், அந்த மாநிலத்தோட சட்டமன்றம் அந்த நகராட்சியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுங்கிறத தீர்மானிச்சிடும். ஸோ எல்லாத்துக்கும் லோயர் லெவலில் எல்லாமே டைரக்ட்லி எலெக்டட். அது போக மேலே போக வேணும்னா நேர்முக தேர்தல் வச்சுக்கலாம், மறைமுக தேர்தல் வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுற விஷயங்கள்.
ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து நம்மளோட பஞ்சாயத்துல இருக்காது. என்ன அப்படின்னா, சட்டமன்றம் நினைச்சது வேணும்னா ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கும் பாத்தீங்களா? ஸ்பெஷல் நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் நாலேஜ், சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்பெஷல் நாலேஜ். அந்த ஸ்பெஷல் நாலேஜ்னா என்னெல்லாம் இல்ல. ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கக்கூடிய நபரை நியமனம் பண்ணலாம். எங்க? லோக்கல் கவர்மெண்ட், அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். இது வந்து ரூரல் கவர்மெண்ட் கிடையாது. கிராமப்புற அரசாங்கத்துக்கு இந்த நியமனம் கிடையாது. ஸ்பெஷல் நாலேஜ்ங்கிற ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. இது இதுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நகராட்சி நிர்வாகத்தில் சிறப்பு அறிவு அல்லது அனுபவம். அந்த அறிவு, அனுபவம் அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஃபைன் பண்ணிப்பாங்க. 5 வருஷமோ 10 வருஷமோ. அவங்க எதை சொல்றாங்களோ அதுதான். சிறப்பு அறிவு, சிறப்பு அனுபவம் அப்படிங்கிற இந்த பகுதியின் கீழ ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நியமனம் பண்ணிக்கலாம். இந்த லோக்கல் கவர்மெண்ட்ல. அதுவும் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ல. ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ரிசர்வேஷன்ஸ் எப்படி இருக்கு? ரிசர்வேஷன் பஞ்சாயத்துல ஃபாலோ பண்ண அதே ரிசர்வேஷன். உங்களுக்காக இந்த லோக்கல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் மட்டும் இன்னொரு திருப்பி சொல்றேன். ரிசர்வேஷன்ஸ் இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எதுக்கு? 1/3 ரிசர்வேஷன் அதான் 33. இது எதுக்கு அப்படின்னா விமெனுக்கு மட்டும்தான். 33% ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டிக்கு கிடையாது. பட்டியலினத்தினர் பழங்குடியினருக்கு 33% ரிசர்வேஷன் கிடையாது. இதுக்கு நிறைய கொஸ்டினா வரும். அப்ப கிடையாதுன்னு போடணும். இவங்களுக்கு எப்படி ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி ப்ரொபோர்ஷனல் டு தேர் பாப்புலேஷன், அவங்களோட மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொபோர்ஷனல் டு தேர் பாப்புலேஷன். ஸோ எஸ்சி எஸ்டி பழங்குடியினரும் பட்டியலினத்தினருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் டு ரெப்ரஸன்டேஷன் இங்கேயும் லோக்கல் கவர்மெண்ட்லயும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, அர்பன் கவர்மெண்ட்லயும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. விமன் எக்காரணத்தை கொண்டும் 33% கம்மியா இல்லாம பாத்துக்கணும். அதிகமா இருந்தா பிரச்சனை இல்லை, கம்மியா இல்லாம பாத்துக்கணும். அப்ப 33 ரிசர்வேஷனும் கொடுத்தாகணும். டியூரேஷன் அதே 5 காலம், 3 வருடம். லோக்கல் கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு காரணமா அது வந்து டிஸ்டபிளைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, புதுசா வர லோக்கல் கவர்மெண்ட், எலெக்டட் கவர்மெண்ட் 2 வருஷம் தான் இருக்க முடியும். ரிமைனிங் டேர்முக்கு தான் இருக்க முடியும். 4.5 வருஷத்துக்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணமா அந்த ஆட்சி கவிழ்க்கப்படுது அப்படின்னா, புதுசா ஒரு கவர்மெண்ட் வரணும்னு அவசியம் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்டே அந்த 6 மாசத்துக்கு என்ன பண்ணினா அதை வந்து ரூல் பண்ணிக்கும். ஸோ அதான் மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே டைம் லோக்கல் கவர்மெண்ட், ஐ மீன் லோக்கல் அர்பன் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடத்தி முடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரே டைம் லோக்கல் ரூரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடத்தி முடிச்சிருவாங்க. இது ஏன் அப்படின்னா, இதை நடத்துற ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரே வேலையா முடிஞ்சிடணும். எல்லா டைமும் அப்படி எலெக்ஷன் நடத்திட்டே இருக்க முடியாது இல்லையா? எப்படி லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து எலெக்ஷன் யார் நடத்துவா அப்படின்னா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். மாநில தேர்தல் ஆணையம் பத்தியும் நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் பத்தியும், சரிங்களா, இந்திய தேர்தல் ஆணையம் பத்தியும் இனி அடுத்த கிளாஸ்ல வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிற தலைப்பு கீழே பார்ப்போம். அவங்க யாரு, அவங்களோட வேலை என்ன. உங்களோட வேலை ஒண்ணு என்ன? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட வேலை அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸ்க்கெல்லாம் எலெக்ஷன் நடத்தி கொடுக்கறது ஸ்டேட் எலெக்ஷனோட வேலை. எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன், சரிங்களா, சட்டமன்றத்தில் நிறைய பேர் எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடத்துவாங்க. தப்பு. எம்எல்ஏ எலெக்ஷன் யார் நடத்துவோம் அப்படின்னா, நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க. எலெக்ஷன்ஸ் கமிஷன் பத்தி பார்க்கலாம். முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ பஞ்சாயத்து மாதிரியே தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கும் பொறுப்பு இந்த லோக்கல் எலெக்ஷன், அர்பன் எலெக்ஷனை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் மோரல்லஸ் பஞ்சாயத்து மாதிரியே தான். ஸோ சேம் அஸ் தட் ஆஃப் பஞ்சாயத்து. அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பஞ்சாயத்து ராஜ் போலவே இருக்கக்கூடிய சில வித்தியாசங்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஃபைனான்சஸ் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து, ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன், மாநில நிதி ஆணையம். அந்த நிதி ஆணையம் சொல்லும் ஸ்டேட்டுக்கும் லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்துக்கும் பைசா, அதாவது பணங்கள் எப்படி பிரித்து கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த விதமான இதில் வந்து டேக்ஸ் போடுற பவர் கொடுக்கணும், வருவாய் போடுறதுக்கான பவர் கொடுக்கணும். போத் டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ், அந்த வரி மற்றும் வரி அல்லாத விஷயங்கள். அதே இது முனிசிபாலிட்டிஸ்க்கும் இந்த ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் தீர்மானம் பண்ணிக்கும். கவர்னர் தலைமையில உருவாக்கப்படுறது அந்த ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன். ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனோட வேலை மாநிலத்துக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லோக்கல் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கு உண்டான நிதியை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதா வந்து அவங்களோட வேலை. அட்வைஸ் பண்ணுவாங்க, கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. கவர்னர் அதை வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது அட்வைஸ் பண்றது வந்து பைண்டிங் கிடையாது, கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா அதை நிராகரிக்கவும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து முனிசிபாலிட்டி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இப்போ நம்ம பஞ்சாயத்தை பத்தி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சேம் ரெண்டுமே ஒரே மாதிரி அவால்வ் ஆகி சட்ட திருத்தம் மூலியமா கான்ஸ்டிடியூஷன்ல இடையில சேர்க்கப்பட்ட ஒரு விஷயங்கள். பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய அதே ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம முனிசிபாலிட்டிக்கும் நிறைய இடங்கள் அப்ளை ஆச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, இப்போ நம்ம மோரல்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இனி அடுத்ததுல இருந்து வந்து
கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிற டாபிக்ஸ்ல வந்து பார்க்கலாம். அதுக்கு உண்டான வித்தியாசங்கள் எல்லாமே அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.